6 மணிக்கு தலை செய்யக்கூடாதா? 6 மணிக்கு வாங்கலாம். அப்போ நைட் டைமில் ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அப்படி பெப்பர் பண்ணி போயிடுவாங்களா? என்ன 7 மணிக்கு மேலே தலை செய்யலாமா? ஆனால் 6 மணிக்கு செய்யக்கூடாது. ஓ 6 to 7 ராவுகாலம் பார்த்தால செய்வரதா? ஓகே ஓகே. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. Hi all, this is sakthiyasini makeup by sakthiyasini. Already subscribe பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு thanks. இன்னும் subscribe பண்ண போறவங்களுக்கு thanks. Welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு everyday makeup look for college going girls and office going girls கான ஒரு everyday makeup look தான் பார்க்க போறோம். எப்படி இந்த மாதிரி சிம்பிளான ஒரு everyday makeup look போடுறது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதோட எவ்ரிடே மேக்கப் லுக் அப்படின்னா நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, கலர் கரெக்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, கண்டோர்ஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ரொம்ப ஹெவியான மேக்கப் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சட்டிலாக மினிமல் ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி ஒரு அழகான மேக்கப் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாமல் பேச மாட்டார். ஓகே, நான் என்னென்ன மேக்கப் பண்ணியிருக்கேன்றது ஒரு குயிக் ரீகேப்பாக பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் நான் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டேன், அதுக்கப்புறம் ப்ரைமர் போட்டேன், அதுக்கப்புறம் என்னோட பிக்மெண்டேஷன்ஸ் கவர் பண்ணுறதுக்காக கன்சீலர் போட்டேன், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பவுடர் போட்டு செட் பண்ணேன், அதுக்கப்புறம் கண்டோருக்காக என்னோட டார்க் ஷேட் பவுடர் எடுத்து கண்டோர் பண்ணேன், அதுக்கப்புறம் ஐ லுக்கு மூவ் ஆனேன். ஐ லுக்கில் என்னென்ன பண்ணேன்னா ப்ரௌன் கலர் ஐ ஷேடோ போட்டேன், பிளாக் கலர் காஜல், அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர்கால் மஸ்காரா போட்டேன், அதுக்கு முன்னாடி என்னோட ஐலாஷஸை கர்ல் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஐப்ரோஸு ரொம்ப லிட்டிலாக ஃபில் பண்ணேன், அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வந்து நான் வந்து சுகர்லேருந்து லிப் டியோன்ற ஒரு லிப்ஸ்டிக் வந்து லிப் க்ளாஸ் அந்த மாதிரி இருக்க ஒரு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன் நியூட் ஷேடில். அதுக்கப்புறம் பிந்தி வச்சு மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து குயின்ஸு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிலி ஸ்கின், ஸோ தட் நான் வந்து வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நார்மல் ஸ்கின் ஆர்எல்ஸ் ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் ஆயில் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக லிக்விடியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்க மாய்ஸ்சரைசர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எவ்வளோ வாட்டர் பேஸ்ட் அப்படின்றத நான் என் கையில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் ரப் பண்ண ஒரு மாதிரி வாட்டர் பபிள்ஸ் மாதிரி வரும் பாருங்கள். ஒரு மாதிரி கையில் ஏதோ தண்ணி ஊற்றி நம்ம தொடச்சோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இதுதான் வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசருக்கும் க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. இது எவ்ரிடே மேக்கப் அப்படின்றதுனால நம்மளால் ஃபவுண்டேஷனில் கண்டிப்பாக ஆட் பண்ணவே முடியாது. ஒய்? பிகாஸ் ஃபவுண்டேஷனில் டெய்லி போட்டோம்னா ஸ்கின் பயங்கரமாக டேமேஜ் ஆகும். அதனால் நம்மளால் ஃபவுண்டேஷன் டெய்லி யூஸ் பண்ண முடியாது. இந்த மேக்கப்பே வந்து எவ்ரிடே காலேஜ்க்கு ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி போட்டுட்டு போகிறவங்க, இந்த மாதிரி இடத்துக்கு போகிறவங்க போட்டுட்டு போகலாம் அப்படின்றதுக்கான மேக்கப் தான் இது. நெக்ஸ்ட் வந்து நான் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆக்சுவலி இது வந்து ஹைலைட்டிங் ப்ரைமர், இட் மீன் ஷிம்மர் ப்ரைமர். இது போட்டால் கொஞ்சம் க்ளோவாக தெரியும் ஸ்கின், அந்த ப்ரைமர் தான். அது இந்த சீக் ஏரியாஸில் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட சேம் ஷேடில் இருக்க ஒரு கன்சீலர், இந்த LA Girlோட ப்ரோ கன்சீலர் நான் எடுத்துக்கிறேன். இது என்னோட சேம் ஷேடில் இருக்க கன்சீலர். அதை எடுத்து எனக்கு எங்கே கொஞ்சம் லைட்டாக என் ஃபேஸில் டார்க்காக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுற இடத்துக்கு நான் போட்டுக்கிறேன். எனக்கு லைட்டாக வந்து இங்கே இருக்கும், அப்பர் லிப்ஸில் டார்க்காக இருக்கும். அண்டரை வந்து எனக்கு அது தூங்காமல் இருந்தேன்னா அந்த அண்டரை கொஞ்சம் டார்க்னஸ் இருக்கும், மற்றபடி எனக்கு வேறு எங்கேயும் இருக்காது. அதை நான் என்னோட ஃபிங்கராலேயே சும்மா பிளெண்ட் பண்ணி விட்டுடுறேன். நான் ரொம்ப பிளெண்டர் யூஸ் பண்ணி ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அப்படியெல்லாம் இல்லை, என்னோட ஹேண்ட்ஸாலேயே பிளெண்ட் பண்ணி விட்டுடுறேன். எல்லாருக்குமே காமனாக நான் கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்னென்னா, உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் ப்ரிவெண்ட் பண்ணணுன்னா த மஸ்ட் திங் ஒரே ஒரு விஷயந்தான், நல்லா தூங்கி எந்திரிச்சாலே போதும். நல்லா ஒரு 8 hours வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சாலே போதும். உங்களுக்கு அண்டர் ஐ டார்க்னஸ் வரவே வராது. அதை மீறியும் வருதுன்னா மேபி அது எது பிக்மெண்டேஷன் ப்ராப்ளமாக இருக்கலாமே தவிர, காமனாக ஒரு அண்டர் ஐ டார்க் சர்க்கிள் வருதுனாலே அதுக்கு ஒரு மெயின் ரீசன் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது தான். தயவு செஞ்சு எல்லாருமே கொஞ்சம் நல்லா தூங்கி ஒரு 8 hours நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வரவே வராது. எனக்கு வந்து நான் நல்லா தூங்கிட்டேன், ஆனால் எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இல்லை, இருந்தாலும் லைட்டாக நான் போட்டுக்கிறேன். இது என்னோட சேம் ஷேடில் இருக்க கன்சீலரே தான். ஐ ஷேடோ லைட்டாக போடுறதுனால
கண்ணுக்கு மேலே டார்க்காக இருந்தால் என்ன ஐ ஷேடோ போட்டாலும் அது அவ்வளோ அட்ராக்டிவாக தெரியாது. ஸோ தட் அதனால் கண்ணுக்கு மேலே மட்டும் நான் இந்த கன்சீலர் போட்டுக்கிறேன். இந்த இடத்துலையும் சேம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் என்னோட ஹைலைட்டட் பார்ட்ஸ்க்கெல்லாம் நான் கொஞ்சம் ஹைலைட் கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான். கன்சீலர் மட்டும் டெய்லியும் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்சீலர் ஃபவுண்டேஷன் அளவுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற அளவுக்கு ஹார்ம்ஃபுல் கிடையாது. ஃபவுண்டேஷனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ம்ஃபுல் கிடையாது. அதுக்காக ஃபவுண்டேஷன் ஹார்ம்ஃபுல்லான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹார்ம்ஃபுல் கிடையாது ஃபவுண்டேஷனே. அதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக அதுக்கு ஸ்கின்னுக்கு ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஸ்கின்னுக்கு கேரோ எடுத்தே ஆகணும். A few moments later. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலி நான் பேசிகிட்டு இருக்கேன் மைக் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு. இதான் மைக்கை சார்ஜ் பண்ணிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் அது தெரியாமலே கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷத்துக்கு வீடியோ எடுத்து வேற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதை ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது மைக் வேலை செய்யலை அப்படின்னு. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்திருக்கு, உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். கண்டோர் பண்ண போதில்லை. ஸோ தட் அது பவுடர் கண்டோர் மாதிரி போய்க்கலாம், அது கொஞ்சம் லைட்டாக இருக்கும். நான் இப்போ கொஞ்சம் பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆக்சுவலி அந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கும்போது லைட்டாக பவுடர் ஆட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் ஓகே உங்களுக்காக. ஓகே, கண்டோருக்கு வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு டார்க் ஷேட், என்கிட்டே இருக்கிற டார்க் ஷேட் லூஸ் பவுடர் தான் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் ஒரு மாதிரி சட்டிலாக கொடுக்கும், அதனால் நான் வந்து இந்த டார்க் ஷேட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். கண்டோர் காமனாக நம்ம க்ரீம் கண்டோர் எங்கெல்லாம் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிக்கிறோம். நான் வந்து இந்த ப்ரௌன் ஐ ஷேடோ போக போகிறேன். இந்த ப்ரௌன் ஐ ஷேடோ வந்து காமனாக வந்து ஒரு மாதிரி காமன் ஃபினிஷ் கொடுத்துரும். நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிங்கனாலும் அதுக்கு இந்த ப்ரௌன் ஐ ஷேடோ யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி காமன் ஃபினிஷ் கொடுத்துரும். ஃபிங்கர்ஸ்லேயே எடுத்து அவ்வளோதான். எதுவும் பெருசாக இது வந்து ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ½ அன் ஹவருக்குள்ளே ஒரு முடிகிற மேக்கப்புன்னே வச்சுக்கலாமே. ஏன்னா நம்ம காலையில் கிளம்பி போகும்போது ஏர்லியாக காலேஜாக இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும் காலையில் எழுந்திரிக்கிறதே ரொம்ப பெரிய பாடு. இதில் நம்ம இந்த மாதிரி மேக்கப்லாம் உட்காந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போட்டோம்னா நம்மளுக்கே வந்து என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து ஒரு ½ அன் ஹவர் 20 மினிட்ஸ் அதில் முடிகிற மாதிரி ஒரு மேக்கப்புன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் வந்து காஜல் போட போகிறேன். ஓகே, ஆக்சுவலி வந்து எனக்கு காஜலில் ரொம்ப பிடிச்ச காஜல் அப்படின்னா வந்து சுகரில் இருக்க இந்த ஹெவி டியூட்டி காயில் தான். இது ஸ்மஷ் ஃப்ரீயாகவும் இருக்கும், ஒரே ஸ்டோக்கில் வந்து நல்ல பிளாக் ஃபினிஷ் கொடுக்கும். அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்ணுக்கு மேலே வந்து ஐலைனர் போட போகிறதில்ல, அதுக்கு பதிலாக இந்த பிளாக் ஐ ஷேடோ நான் கொடுக்க போகிறேன். இந்த ஐலாஷ் கர்லர் எடுத்துக்கிறேன். ஐலாஷ் கர்லர் எடுத்து லேஷஸில் வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி 10 டைம்ஸ் வந்து கர்ல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டெப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் கர்ல் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் வந்து மேபலைன்லேருந்து ஹைப்பர் கர்ல் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். ஐஷேடோ பேலட் என்ன யூஸ் பண்ணேன்னா மேக்கப் ரெவல்யூஷன். நான் எல்லாமே வந்து ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட் இருக்கிற ஒரு பேலட்ஸு ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஐப்ரோஸ்க்கு வந்து நம்ம ஹெவியாக இந்த ஐப்ரோ ஃபில்லர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் அவங்க என்ன யூஸ் பண்ணுறேன்னா இந்த ப்ரௌன் ஐ ஷேடோ இருக்குது பார்த்தீங்களா, அதையவே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஐப்ரோ ஆங்குலர் ப்ரஷ் ஐப்ரோவோட அவுட்டர் ஷேப்பை மட்டும் ஃபில் பண்ணுறேன், வேறு எதுவுமே பண்ணல. ஐப்ரோவோட அவுட்டர் ஷேப் மட்டும்தான் ஃபில் பண்ணுறோம். அதுவும் ப்ரௌன் கலர் எடுத்து தான் ஃபில் பண்ணுறேன், அப்போ தான் லைட்டாக தெரியும். இந்த ஸ்டெப் வேணும்னா பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எனக்கு ப்ளஷ் போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து இந்த சீக்ஸில், நோஸ் மேலே, இந்த இந்த இடத்துல இங்கே வந்து எனக்கு போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ப்ளஷ், அதுக்கப்புறம் ஹைலைட்டர். ப்ளஷ் ஹைலைட்டர் எடுத்துக்கிட்டு அந்த ப்ளஷ் போட்டதுக்கு மேலேயே போட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக். நான் வந்து
லிப் பாம் வந்து ஆல்ரெடி போட்டுட்டேன். நான் மேக்கப்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே லிப் பாம் போட்டுட்டேன். நீங்கள் லிப் பாம் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் லிப்ஸ்டிக்கை. லிப் கிளாஸ் எடுத்துக்கிறேன். மேக்கப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஷுகர்லேருந்து செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து நான் செட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஷுகர்லேருந்து ஒரு டூயி லுக் செட்டிங் ஸ்ப்ரே. ஃபேஸில் இருக்க மேக்கப்லாம் வந்து ஃபேஸில் லாக் பண்ணுற மாதிரி செட்டிங் ஸ்ப்ரே போட்டு செட் பண்ணிக்கிறேன். ஒய் பிகாஸ் நம்ம இது ஒரு எவ்ரிடே மேக்கப். இதில் கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கோம், பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நம்ம ஸ்கின்னோட செட் ஆகணும் அப்படின்னா செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும். நாம் அது இல்லாமல் வெளியில் போகிறோம், வெயிலில் இருக்கும், மழை இருக்கும், என்ன வேணால் இருக்கலாம். ஸோ தட் இதில் இருந்தெல்லாம் நம்மளோட மேக்கப் க்ரீஸ் ஆகி வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது இட்ஸ் பெட்டர். ஓகே, என்னோடய எவ்ரிடே மேக்கப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் மேக்கப் போட்ட மாதிரி இருக்கா இல்லை ரொம்ப ஹெவியாக இருக்கா அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். என்னோடய எவ்ரிடே மேக்கப் இது தான். நான் காலேஜ் படிக்கும்போது இவ்வளோ நாலேஜ் டெல்லாம் மேக்கப்பில். பட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ண தெரியும், ஐஸ் போட தெரியும், லிப்ஸ்டிக் போட தெரியும், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு இந்த ஃபவுண்டேஷனு கன்சீலர் அதெல்லாம் சுத்தமாக போட தெரியாது. போட தெரியும், பட் அது ஒரு மாதிரி ஹெவியாக போயிடுமே, இந்த மாதிரி சட்டலாக போடலாம், சட்டலாக இருக்கணும் அப்படிலாம் எனக்கு தெரியாது. அதனால் நான் வந்து அப்போ காலேஜ் டைம்லலாம் நான் என்ன பண்ணுவேன்னா மாய்ஸ்சரைசர் போட்டு காம்பேக்ட் பவுடரோ செட்டிங் லூஸ் பவுடரோ போட்டுட்டு கண்ணுக்கு மை போட்டுட்டு போயிடுவேன். பட் இது வந்து நான் ஹைலைட்டர் நாலேஜெலாம் வந்ததுக்கப்புறம் தான் ஹைலைட்டர் போட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஹைலைட்டர் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆஃபீஸ் கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது கூட சேர்ந்து அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட இந்த டாட்டா பாய் சொல்லிட்டு கிளம்புறது சக்தியாசினி மேக்கப். சக்தியாசினி நெக்ஸ்ட் வீடியோ. அது வரைக்கும் பை.